புதிய விஷயங்களை துவங்குவதற்கு முன் ஏன் தேங்காய் உடைக்கிறோம்? வாங்க தெரிந்து கொள்வோம். இந்து மதத்தில் எந்த ஒரு புதிய விஷயத்தை துவங்குவதாக இருந்தாலும் சரி, நல்ல காரியம் செய்வதாக இருந்தாலும் சரி, அந்த காரியத்தை துவங்குவதற்கு முன் தேங்காய் உடைத்துவிட்டு துவங்குவது பாரம்பரிய வழக்கமாக உள்ளது. கடை திறப்பது, புது வீடு கட்டுவது, புது வீட்டிற்கு குடியேறுவது, புதிய தொழில் துவங்குவது, திருமண காரியங்கள் துவங்குவது என அனைத்து சுப நிகழ்வுகளுக்கு முன்பும் தேங்காய் உடைப்பது வழக்கம். எதற்காக தேங்காய் உடைத்துவிட்டு காரியங்களை துவங்குகிறோம் என்பதன் பின்னணியில் இருக்கும் ஆன்மீக காரணங்கள் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாங்க. இந்து பாரம்பரியத்தில் தேங்காய் உடைப்பது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. குறிப்பாக தடைகளை நீக்குபவராக வணங்கப்படும் விநாயக பெருமானுக்கு முதலில் சிதறு தேங்காய் விட்ட பிறகுதான் எந்த ஒரு காரியத்தையும் துவங்குவார்கள். தேங்காயை உடைப்பதால் எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி, தடைகள் நீங்கி, வெற்றிகரமான தொடக்கத்திற்கு தெய்வீக ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. தேங்காய் உடைப்பதன் பின்னணியில் உள்ள ஆன்மீக அர்த்தம். அகங்காரத்தை ஒப்படைத்தல். ஆன்மீக நம்பிக்கைகளின்படி தேங்காயின் வெளி ஓடு ஒருவரின் கர்வத்தையும் அகந்தையையும் குறிக்கிறது. கடவுளுக்கு முன்பாக தேங்காயை உடைப்பதன் மூலம் ஒருவர் தனது அகந்தையை அடையாளபூர்வமாக துறந்து தெய்வீகத்தின் பாதங்களில் பணிவுடன் தன்னை அர்ப்பணிக்கிறார். ஒருவர் ஆணவத்தை கைவிட்டு பணிவை பெறும்போதுதான் உண்மையான வெற்றி கிடைக்கும் என்பதை இதன் மூலம் நினைவூட்டுகிறது. ஆன்மாவை தூய்மையாக்கல். தேங்காய் உடையும் போது அதிலிருந்து வழியும் நீர் ஒருவரின் அக அழுக்குகள் அல்லது அசுத்தங்களை குறிப்பதாக சித்தரிக்கப்படுகிறது. இது ஒருவரின் மனதையும் ஆன்மாவையும் தூய்மைப்படுத்துவதை குறிப்பதாக நம்பப்படுகிறது. இந்த செயலின் மூலம் ஒருவர் எதிர்மறை எண்ணங்களை பின்தள்ளிவிட்டு தூய்மை, நேர்மறை எண்ணங்கள் மற்றும் தெளிவான நோக்கத்துடன் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்க முற்படுகிறார். கடினத்தன்மையிலிருந்து தூய்மைக்கான மாற்றம். தேங்காயின் சொரசொரப்பான வெளித்தோற்றத்திற்கு அடியில் அதன் தூய வெண்மையான சதைப்பகுதி உள்ளது. ஆன்மீக ரீதியாக இந்த வெண்மையான பருப்பு தூய்மை, நேர்மை மற்றும் தெளிவான மனநிலையை குறிக்கிறது. இது பிரசாதமாக விநியோகிக்கப்படுகிறது. இது மற்றவர்களுடன் நன்மை, அமைதி மற்றும் கருணையை பகிர்ந்து கொள்வதை குறிக்கிறது. ஒரு நபரின் கடினமான வெளித்தோற்றத்திற்கு பின்னால் அவர்கள் மறைத்து வைத்திருக்கும் தூய்மை மற்றும் கருணையின் ஆற்றல் உள்ளது என்பதே இதன் பொருள். தேங்காயின் குறியீட்டு அர்த்தம். இந்து மதத்தில் தேங்காய் செழிப்பு, தூய்மை மற்றும் தெய்வீக ஆசீர்வாதங்களுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது. சில மரபுகள் இதனை பிரம்மா, விஷ்ணு, சிவன் ஆகிய மும்மூர்த்திகளின் பிரதிநிதியாக கருதுவதால் மதச் சடங்குகளில் இதற்கு ஒரு சிறப்பு இடம் உண்டு. விஷ்ணு பகவான் லட்சுமி தேவியுடன் பூமிக்கு வந்தபோது மனித குலத்தின் நலனுக்காக ஒரு தென்னை மரத்தையும் ஒரு பசுவையும் தன்னுடன் கொண்டு வந்ததாக நம்பப்படுகிறது. அந்த தேங்காயில் விஷ்ணு பகவான் மற்றும் லட்சுமி தேவியின் தெய்வீக சக்தி இருப்பதாகவும் அது அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் என்றும் நம்பப்படுகிறது. தேங்காய் உடைக்கும் பழக்கம் தோன்றிய கதை. புராண கதைகளின்படி ஒரு மன்னன் முனிவர்களிடம் சென்று கோவில்களில் அப்பாவி விலங்குகளை பலியிடுவதில் தனக்கு விருப்பமில்லை என்றும், விலங்குகளின் தலைக்கு மாற்றாக அதே போன்ற வேறு எந்த ஒரு பொருளை பலி கொடுத்தால் இறை அருளை பெற முடியும் என்று கேட்டான். அவர் மன்னனிடம் தேங்காயை பலியிடுமாறு அறிவுரை வழங்கினார். அன்று முதல் தேங்காய் உடைப்பது இரத்தமில்லா தியாகத்தின் அடையாளமாகவும், முழுமையான பக்தியின் அடையாளமாகவும், ஒரு புதிய தொடக்கத்தின் பாதுகாவலனாகவும் கோயில்களில் தெய்வங்களுக்கு படைக்கப்பட்டு வருகிறது. நன்றி, வணக்கம்.